பொதுவாக மதங்கள் எடுத்துக்கொண்டால் இந்து மதத்தில் வேதங்கள் சொல்லுவாங்க, உபநிடதங்கள் சொல்லுவாங்க, புராணங்கள் சொல்லுவாங்க. அதுபோல் கிறிஸ்துவ மதத்தில் பைபிள் சொல்லுவாங்க. இஸ்லாம் மதத்தில் குரான் சொல்லுவாங்க. இதில் இந்த மூணுத்திலையுமே ஒருத்தர் ஆராய்ந்து தான் சொல்கிறாங்க. இஸ்லாத்துலேயும் சரி, கிறிஸ்துவ மதத்துலேயுமே நிறைய, அதாவது பைபிள்லேயும் குரான்லேயும் நிறைய பொய் இருக்குது. லைஸ் இன் குரான், லைஸ் இன் பைபிள் அப்படின்னு நம்மளுடைய முகநூலில், ஃபேஸ்புக்கில் பிரிவு அதை போல் வச்சுருக்காங்க. நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட ஏத்திசம் என்ற ஒரு குரூப் வச்சுருக்கேன். அதுபோல் இன்னும் ஒரு 4-5 குரூப் வச்சுருக்கேன். தமிழ் மொழி வரலாறு வச்சுருக்கேன். அதை போல் தமிழ்நாட்டு கோயில்கள் அப்படிங்கிறது வச்சுருக்கிறேன். சிற்ப வேலைப்பாடுகள் தான் அது. தமிழ்நாட்டு கோயில் சிற்பங்கள் அதை பற்றி வச்சுருக்கிறேன். ரேஷனல் திங்கிங் வச்சுருக்கேன். பல குரூப் நானே வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த சகுதி வாய்ந்த பதிவுகள் வரும்போது அதில் நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். பலர் பார்க்கிறார்கள். அதுக்கு பலர் பாராட்டுதலும் சொல்கிறார்கள், கருத்துக்கள் சொல்கிறார்கள். இந்த கடவுள் நம்பிக்கை, கடவுள் என்பது இருக்குதா இல்லையா என்றால், கௌதம புத்தர் இல்லை என்று சொன்னால், மகாவீரர் இல்லை என்று சொன்னார். ஆனால் மற்ற மதங்கள் எல்லாம் இருக்கிறதாகவே சொல்கிறார்கள். ஆனால் இந்த இஸ்ரேல் இருக்கக்கூடிய அந்த மதம் இருக்கிறதல்லவா, அவர்கள் இந்த கடவுளை நம்புவதில்லை. அந்த இஸ்ரேலியத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் கடவுளை நம்புவதில்லை. கொலைபாதகம் அவங்க விஞ்ஞானத்தை தான் நம்புகிறார்கள். முழுக்க விஞ்ஞானம்தான் காரணம். இன்றளவுக்கு விஞ்ஞானத்தினால் இந்த பல குண்டுகள், பல விஷயங்களை அவர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த ஏரோடோம் என்று வைத்து பாதுகாப்பு, வானத்திலே வரக்கூடிய எதையும் அழித்துவிடக்கூடிய அந்த ஏரோடோம் என்றெல்லாம் வைத்துள்ளார்கள் பாதுகாப்புக்காக. அதையும் மிஞ்சி பல மிசைல் அங்கிருந்து ஈரான் செய்துள்ளது. இது எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த கடவுள் இருக்கிறதா இல்லையா என்றால், அந்த இஸ்ரேலியர்கள், யூதர்கள் நிச்சயமாக அவர் கடவுளை நம்புவதில்லை. ஏனென்றால் அவர்கள் கொலைபாதகம் செய்ய துணிந்தவர்கள் தான். கடவுள் நம்பிக்கை இருந்தால் எப்படி? ஏன் இப்படி குரானிலும் அல்லது பைபிளிலும் பொய் இருக்க வேண்டும்? அது இல்லை அல்லவா? அவர் எழுதியது எப்போவோ யாரோ எழுதினது. அதில் பொய் நிறைய இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அங்கே உண்மைத்தன்மை இல்லை. அது போலத்தான் இந்து மதத்திலும் முழுக்க பொய் தான். புராணம் என்றாலே பொய் தான். அதனால்தான் நான் ஒரு நாத்திகனாக, கடவுள் நம்பிக்கை மறுப்பாளனாக இருக்கிறேன் என்பது இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் புரியும். எனக்கு புரிந்துவிட்டது. உங்களுக்கு புரியுதா? மறுபடியும் கேட்கிறேன் நண்பர்களே, உங்களுக்கு புரிந்ததா என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.